பல பேர் நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா, அசைவ பிரியர்களா இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஃபேட்டி லிவர்ஸை வந்து உண்டாக்குன்றதே வந்துட்டு கரெக்டான வாதம் கிடையாது. எதெல்லாம் மாவு சத்தை ரொம்ப அதிகப்படுத்துதோ, இன்சுலின் பிரச்சனையை ரொம்ப அதிகப்படுத்துதோ, அதெல்லாம் தான் அந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக உண்டாக்கும். அப்போ வந்து இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, பேக்கரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது இந்த கொழுப்பு சத்துக்கள் ஏற்படலாம். மற்றபடி அந்த உணவு பழக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபேட் கண்டெய்னிங்கில் வந்து நல்ல ஃபேட்டுன்றது நல்ல கொழுப்புன்றது இருக்குது. ஆனால் அந்த கெட்ட கொழுப்புன்றா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த கேஎஃப்சி, பர்கர்ஸு, பீட்சாஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெட்ட கொழுப்புகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொண்டதாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபேட்டி லிவர் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஆனால் வந்து அந்த சாப்பாடை வந்து ஒரு மெயின் ரீசனாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, அந்த மது பழக்கம் அதனால் லிவர் டேமேஜ் தான் ப்ரைமரி ரீசனாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். சாப்பாடு வந்து தான் வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா பல பேர் அசைவ சாப்பிட்றவங்க வீடியோவை பார்ப்பாங்க. அதனால் அவங்க யாரும் பயந்துக்க வேணாம். தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க.